ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இதை பத்தி நீ கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதுக்கான அர்த்தம் தெரியாது. ஆன்டிபயோட்டிக்னா என்ன? ஆன்டிபயோட்டிக்னா பாக்டீரியாவில் ஏற்படுற தொற்றுநோய்க்கு தர மருந்துடைய பேர் தான் ஆன்டிபயோட்டிக். அப்ப ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட்னா என்ன? நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபீவருக்காக நம்ம டாக்டர் அனுப்புவோம். அப்போ டாக்டர் ஒரு 3 டேஸ்க்கு மருந்து எழுதி தருவார். நம்ம ஒரு நாளோ 2 நாளோ சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறுத்திப்போம். அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த பாக்டீரியா அந்த மருந்துக்கு எதிராக தன்னைத்தானே வடிவமைச்சுக்கணும், அந்த மருந்து வேலை செய்ய விடாம பண்ணிடும். எதனால அப்படி ஆகுது? இன்னும் ஒரு சிலர் அந்த மருந்து தவறாக தான் எடுத்துக்கிறாங்க. காய்ச்சல், சளி, வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த பாக்டீரியா அந்த மருந்துக்கு எதிராக வலிமையாக மாறிடும். அப்ப நம்ம உடம்பு சரியாயிட்டாலும் அந்த மருந்தை நிறுத்தக்கூடாதா? ஆமா, நம்ம முழு டோஸ் எடுத்து முடிக்கிற வரையும் எடுத்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பாக்டீரியா உயிர் பெற்று அந்த மருந்து வேலை செய்ய விடாம பண்ணிடும். இதனால டாக்டர்கிட்ட மறுபடியும் நம்ம ஃபீவருக்காக போகும்போது டாக்டர் ஹை டோஸ் மருந்து தருவார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எப்படி தடுக்கலாம்? இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்.